நம்ப முடிவு பண்ணக்கூடாதுங்க கோவிலுக்கு போறோன்னு. அவர் முடிவு பண்ணியிருக்கணும். அப்படிதான் நாங்க வந்து போலான்னு பிளான் பண்ணா நெறைய டைம் போக முடியாம போயிருக்கு. ஆனா, அன்னைக்கு வந்து எந்த பிளானுமே பண்ணல. லாஸ்ட் மினிட் ஒரு 5 மணிக்கு மேல தான் திடீர்னு முடிவெடுத்து கெளம்புனது சிவன் கோயிலுக்கு. சனி பிரதோஷத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, சனி பிரதோஷத்துல நம்ம கோயிலுக்கு போனோம்னா, அவ்வளோ ஒரு புண்ணியம். வருடம் முழுக்க நம்ம வந்து போனதுக்கான பலன் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால, அ கடவுள் எங்கள கூப்பிட்டாரு அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். அத நான் நல்லா உணர்ந்தேன். ஃபர்ஸ்ட்டு கோயிலுக்குள்ள போயிட்டு, அவருக்கு வந்து மாவிளக்குல தீபம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் சாமி அலங்காரம், அர்ச்சனை பண்றது எல்லாமே பார்த்துட்டு, கடைசியா அந்த திருவாசகம் புக்கும் சுமக்கிற ஒரு பாக்கியமும் கிடைச்சது. எல்லாமே எடுத்தாச்சு. நீங்க யார் யாரெல்லாம் வந்து சனி பிரதோஷத்துக்கு போயிருந்தீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே வந்து இங்க வந்து நம்ம நந்திக்கு பண்ற அபிஷேகம், அர்ச்சனை எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்குமே எல்லாரும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கடவுள நான் பிரார்த்திக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.